கியூசோ நேயர்களே, இந்த நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். இன்றைக்கு நாம் சந்திக்க இருப்பது திரு ராஜ்குமார் சார் அவர்கள், கிரிமினாலஜிஸ்ட். அவர்கிட்ட நம்ம முன்வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, அதாவது சார், சிறைச்சாலைகளில் வந்து குற்றங்கள் வந்து அங்கே தான் வந்து திட்டமிடப்படுகின்றது அப்படிங்கிற விஷயத்தை அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம். நிறையா சினிமாக்கள்லையும் பார்த்துருக்குறோம். தொடர்ந்து இது போயிட்டு இருக்குது. இதை தடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சஜஷன் என்னங்க சார்? மிகச்சிறந்த கேள்வி இது. சமுதாய பார்வையில் Q7 இஸ்மாயில் வந்து இன்றைக்கி ஒரு மிக அற்புதமான கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த கேள்வி வந்து ஒரு அரசாங்கத்தை பல அரசாங்கங்கள் திரும்பி பார்க்க வைக்கும். முதல்ல போலீஸ் அப்படின்னா எந்த டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ணுறது பார்த்துங்க. போலீஸ் ஹேண்டில் பண்ணுறது வந்து ஹோம், உள்துறை. ஜெயில் ஹேண்டில் பண்ணுறது யார்? சட்டத்துறை, லா மினிஸ்ட்ரி. இது ரெண்டையே நான் தப்புன்றேன். நான் ஒரு போலீஸ் வச்சுங்க, நான் ஒரு குற்றவாளியை பிடிச்சி வந்து உங்கள்கிட்ட விடுறேன். நீங்கள் சட்டத்துறை கட்டுப்பட்டுருக்கீங்க. என் பேச்சு நீங்கள் கேட்கணும் அவசியம் கிடையாது. பிடிச்சி கொடுத்துட்டல்லப்பா, நீ போ, நாங்கள் பார்த்துக்குறோன்றீங்க. நீங்கள் சிறைச்சாலையில் வந்து சாமியார் வர மாட்டார். சாமியார் வருவார், நல்ல சாமியார் வர மாட்டாங்க. அவர் வந்து ஒன்றும் போதகர்கள் கிடையாது. அங்கே வரவங்கலாம் அவன் குற்றம் செஞ்சவன் தான். ஒரு குற்றம் செஞ்சவன், இன்னொரு குற்றம் செஞ்சவன், எல்லாம் ஒன்றா பேசிக்கிற கூட தான் அவன் அந்த அதிகாரிகளை வாழ்கிறான். இந்த லஞ்சம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மனித காலம் தோன்றதுல இருக்குது. இதோ இப்போ நம்ம புதுசாக சிறைச்சாலையில் லஞ்சம் வாங்கலாம் கிடையாது. இந்த குற்றவாளிக்கு இது தெரியுது, ரொம்ப தெளிவாக தெரியுது. பிடிச்சதோட போலீஸோட வேலை முடிஞ்சிடுச்சு. உள்ளே வந்தோடனே ஐயா பார்த்துப்பார் நம்மளை அப்படின்னு. இதை வந்து தடுத்தாகணும். இது வந்து ஆங்கிலேயர் போட்டு போன ஒரு செட்டப். இது அந்த செட்டப்பை அப்படியே இது வந்து யாருமே ஏன் அதை வந்து மாற்றலைன்னு தெரில. இப்போ தமிழ்நாடு ஜெயில் சர்வீஸ்ன்னு தனியாக ஒன்று இருக்குது. அதாவது போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ் மாதிரி டிஜேஎஸ்ன்னு தமிழ்நாடு ஜெயில் சர்வீஸே ஜெயிலர்கள் வார்டன்கள் தனியாக இருக்கிறாங்க. இதுவே இனிமேல் எடுக்கக்கூடாதுன்னு நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். போலீஸ் பிடிச்சி வந்து கொடுக்குறான்ல, அவனுக்கு தானே தெரியும் யார் என்ன பயங்கரமானவன்னு. அவன் தானே ஹேண்டில் பண்ணணும். ஜெயிலில் வச்சுக்கிறாங்க. இதை இந்த ஒன்றா கம்பைன் பண்ணிடணும். ஒரே செக்ரட்டரி, ஒரே மந்திரி இருக்கணும். சட்ட மந்திரி ஒருத்தரும் உள்துறை மந்திரி ஒருத்தரும் தான் 2 மந்திரி ஆவலன்னு வச்சுக்க. எப்பவுமே ஹோம்ங்கிறது ஆவலன்னு வச்சுக்க. வில்லகன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான், சில மாநிலம் மட்டும்தான் உள்துறையில் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸ் செக்ரட்டரியாக இருக்காரு. இல்லாத இருக்கிறாங்க. உள்துறையில் கண்டிப்பாக மற்ற மாநிலங்கள்லாம் செக் பண்ணி பாருங்கள், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸ் செக்ரட்டரியாக இருப்பார். இங்கே ஐஏஎஸ் இருக்காங்க. இதுவே ஒரு கான்ஃப்ளிக்டில் போயிட்டு இருக்குது. இதில் அதை வந்து இது இன்னொரு பயங்கரமான காமெடி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இந்த ஒரு வேளை பிடிக்கலை ஒரு ஆஃபீஸர்களுக்குள்ள அரசியல் அப்படின்னா, அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் தூக்கி இந்தியன் பிரிசன் டிபார்ட்மெண்ட்டில் போட்டுறான். ஜெயிலையும் இல்லை, ஜெயில் டிபார்ட்மெண்ட்டும் பார்க்க முடியாது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் பார்க்க முடியாது. அவர் ஏதோ ரூம்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு அவர் கீழே இருக்கிற அதிகாரிகளை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு அவருடைய எண்ணம் என்னவாக இருக்கும்? எப்படா இந்த டிபார்ட்மெண்ட்டை வெளிவிட்டு நம்ம பேரண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலான் இருக்கும். இது ஒரு சப்ஜெக்ட். இதுக்கப்புறம் சப்ஜெக்டு ஹியூமன் ரைட் ஆர்வலர்கள்ன்ற ஒரு அமைப்புனால நல்ல சாப்பாடு கொடுக்கணும், பால் கொடுக்கணும், தயிர் கொடுக்கணும், சிக்கன் கொடுக்கணும், மட்டன் கொடுக்கணும்னு சொன்னான்னா இது ரொம்ப பெரிய வியாபாரம் ஆயிடுச்சு. இப்போ அன்றைக்கி ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு தோழர் ஒருத்தரை பார்த்தேன். தோழர் நல்லா இருந்துச்சு சார், இதை விட நல்லா இருக்குது சார் பிரியாணின்றாரு. நீங்கள் வாங்கி கொடுக்குற பிரியாணி நல்லா இருக்குது சார், நீங்கள் ஒரு முறை வந்துட்டு போங்க சார். நான் என்னப்பா அங்கே என்ன விலை விற்கிதுன்னு கேட்டேன். அது 1000 1500 ரூபாய்க்கு போகுது சார், நீங்கள் ஒரு டைம் வாங்கலாம் சார். என்ன விளையாடுறேன்னு கேட்டேன். சரி, தடுப்பது எப்படி? இப்போ காஞ்சா உள்ளே போகுதுன்றாங்க, போதைப் பொருள் எப்படி போகும்? மனுஷனே தப்பிச்சு வெளில வரப்படல, இதுங்கெல்லாம் எப்படி போகுது? ப்ரொடெக்டிவ் மெக்கானிசமில் பயங்கரமான தப்பு இருக்குது. இது என்னோட தனிப்பட்ட முறையில் என்கிட்ட ஐடியா கேட்டால் என்ன சொல்லுவேன்னா, மெட்ராஸில் ஒரு குற்றவாளியை பிடிச்சிங்களா, அவன் ஒரு பயங்கரமான குற்றவாளின்னு கருதுறீங்களா, அவனை கொண்டு போய் ஊட்டியில் அடைங்க, இல்லை வந்து கன்னியாகுமரியில் அடைங்க. இங்கே பக்கத்துலேயே அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு ஜெயிலில் போட்டு வச்சுட்டு அவரை பார்க்க பெரிய கூட்டம். கோர்ட்டுக்கு வந்தால் அவருக்கு வந்து நீங்களே பார்க்கலாம், எல்லா கோர்ட்லையும் நீங்களே. நம்ம ஒன்றும் இப்போ நடக்காத சொல்ல, அவருக்கு எல்லாத்துக்கும் கிரியாணி போட்டலாம், அவர் எல்லாம் சப்ளை ஆகுது. இதான் தடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள். இப்போ ஒரு புழலில் போய் நீங்கள் ஒரு விசிட்டர்ஸ் நேரத்தில் பாருங்கள், எவ்வளோ சொஃபிஸ்கேட்டட் கார்ஸ் நிற்குது. நான் அதை வேணான்னு சொல்லலை. இந்த விசிட்டர்ஸ் எல்லாம் ஃப்ரிஸ்க் பண்ணுங்க. என்ன, வக்கீலாக இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், யாரை வேணாலும் இருக்கட்டும், ஃப்ரிஸ்க் பண்ணி அனுப்புங்க. ஓவர்லோடுன்றார் ஒரு ஜெயிலர். புழல் ஓவர்லோடு. என்னுடைய தாழ்மையான கருத்துன்னா, சாப்பாடே வெளியிருந்து அனுப்புங்கன்ற. நான் 3 வேளை உனக்கு சாப்பாடு வேணும், அவ்வளோதானே.
என்ன அனுப்பு சாப்பிட்டோம். 2000 பேர் 3000 பேர்ன்றாங்க. 2000 பேர்த்துக்கு சாப்பாடு பண்ணிடலாம். சாதாரண பண்ணிடலாமே. இப்போ ஒரு பேரிடர் காலத்துல கார்பரேஷன் கிச்சன்ல பண்ணலையா, அம்மா உணவகத்துல பண்ணலையா? ஒரு டிபார்ட்மெண்ட் ஆண்டா யார் தப்பு பண்றாங்களோ பிடிச்சிடலாம். இந்த கோஆர்டினேஷன் நீங்க கொண்டாட்டிங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரே விஷயம் சொல்றேன், ஒரே டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரணும். இப்போ இந்த சப்ஜெக்டில் நம்ம எடுத்துடணுன்ற நான் ஒவ்வொரு கோர்ட்டுக்குள்ள இருக்கிற சப்ஜெக்டில் நம்ம எடுத்துடணும். ஏன்னா சப்ஜெக்ட்லாம் இப்போ மிடில் ஆஃப் த சிட்டியில் இருக்குது. அந்த கைதிக்கு என்ன பிரச்சனை, எட்டி வந்த கோர்ட்டு, உள்ள போனால் சாப்பாடு, ஊட விட சந்தோஷமா இருப்பான். இப்போ அவனை கொண்டு போய் கடலூரில் போட்டேன்னு வச்சுங்க, அவர் லொங்குன்னு வந்தாருன்னா தெரியும் அவருக்கு. நான் அரசாங்கத்துக்கிட்ட தாழ்மையை விண்ணப்பிக்கிறது என்னன்னா, தடுக்கிறது தான் பெஸ்ட்டு. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் than கியூர். Q7 வாசகர்களுக்காக ஒரு விழிப்புணர்வான ஒரு தகவலை சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ இஸ்மாயில். தேங்க்யூ.